ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? நான் வந்து சயின்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். சயின்ஸ் வந்து குரூப் 4க்கு நான் படிக்கலை. சும்மா லைட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு லைட்டாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ குரூப் 2க்கு தான் வந்து நோட்ஸ்லாம் எடுத்து புக்கெல்லாம் வாங்கி சயின்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். சயின்ஸ் வந்து ரொம்ப பெரிய கடல் மாதிரி படிக்க படிக்க போய்க்கிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக உடல்நலம் மற்றும் நோய்கள் டாபிக் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதுலேயே வந்து எக்கச்சக்கமாக டாபிக் இருக்குது. மனித நலம், நோய்கள், அப்புறம் நுண்ணுயிரிகள்னு சொல்லிட்டு அதுலேயே தனித்தனி டாப்பிக்காக போட்டு போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 வீக்காக அந்த டாப்பிக்கே படிச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப லாங் டைம் போய்கிட்டே இருக்குது. ஸோ சயின்ஸ் எடுத்து முடித்து கம்ப்ளீட் பண்ணி இந்த குரூப் 2க்குள்ளார முடிப்பேனான்னு தெரியல. ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த புக் இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த புக்கில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இல்லாத பாயிண்ட் மட்டும் கம்பேர் பண்ணி நான் வந்து டைரியில் நோட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். எந்த டாபிக் எடுத்தாலும் அதில் மிஸ் ஆகிற பாயிண்ட் மட்டும் டைரியில் நோட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் அந்த உடல்நலம் மற்றும் நோய்கள்லே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்து ஒரு 90 கொஷின்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன். அந்த 90 கொஷின்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன வந்து வந்திருக்கு அந்த புக்கில். இப்போ நோய்கள் எடுத்துக்கினா என்னென்ன நோய்களை பற்றி கேட்டிருக்காங்க, விட்டமின்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி அந்த டாப்பிக்கை அனலைஸ் பண்ணுறதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் பார்த்து படிச்சிட்ருக்கேன். அப்ளை பண்ணாமல் இருந்தால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து டேட் முடிய போகுது. 19 வரைக்கும் தான். நம்ம லாஸ்ட்டு 2 டேஸ்லாம் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நானுமே வந்து நேற்று தான் அப்ளை பண்ணி முடித்தேன். எம்பி சைடு வந்து 11th தமிழ் 12th தமிழும் படிச்சுட்ருக்கேன். 11th தமிழ் போன வீக்கில் முடிச்சாச்சு. நேற்றுலேருந்து 12th தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். 12th தமிழ் புக்கு என்கிட்ட இல்லை. ஸோ லேப்லேயே படித்து அதுலேயே வந்து ஹைலைட் பண்ணி தான் படிச்சுட்ருக்கேன். வந்து நோட்டில் நான் எழுதி படிக்கலை. நோட்டில் எழுதி படிக்க ஆரம்பித்தா ரொம்ப டைம் லேட் ஆகும். ஸோ லேப்லேயே ஹைலைட் மட்டும் பண்ணி 12th தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ குரூப் 4ல் என்னென்னலாம் விட்டனோ அது எல்லாத்தையுமே படித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் வந்து திரும்ப ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன். ஐஎன்எம்லாம் வந்து 12th ஐஎன்எம் வந்து கொஞ்சம் படிக்காமல் இருந்தேன். அதாவது ரொம்ப டீப்பாக படிக்கல, மேலோட்டமாக படித்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ முடிக்காத டாப்பிக்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து முடிக்காத டாபிக் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு அடுத்த மந்த்துலேருந்து படித்த டாபிக் எல்லாமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். ஸோ உங்களோட பிளான் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி படிச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லி அப்டேட் பண்ணுங்கள். சயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், சயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டாலும் நம்ம பாஸ் ஆக முடியும்னு சில பேர் சொல்லுவாங்க. அது வந்து குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ்க்கு வேணால் ஒர்க் அவுட் ஆகும். அதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். குரூப் 4க்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குரூப் 4க்கு படிக்கும் போது கண்டிப்பாக சயின்ஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா இப்போ மீதி கொஷின்ஸ் வருது இல்லையா, மீதி 60 கொஷின்ஸ் வருது. 60 கொஷின்ஸில் நம்ம என்ன தான் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் தான் வருமா? ஸோ ஈஸியாக வருமா? நம்மளால் அதை அட்டன் பண்ண முடியுமா? கரெக்டாக அட்டன் பண்ணி அதில் நம்மளால் 65யும் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது இல்லையா? 65, 60 கொஷின்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. ஸோ சயின்ஸையே சேர்த்து படிச்சிருந்தா நமக்கு அது ஒரு ஆடட் மார்க் மாதிரி தானே. அப்போ தான் நம்மளால் வந்து 170+ நம்மளால் யோசித்து பார்க்கவே முடியும். ஸோ சயின்ஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு படிங்க. புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் வந்து சயின்ஸை ஸ்கிப் பண்ணிட்டாலும் நம்ம வந்து பாஸ் ஆகலாம், ஈஸி தான் சொல்லிட்டு போட்டிருந்ததுனால நான் ஃபஸ்ட்லேருந்தே 2022லேருந்து படிக்க ஆரம்பிக்கும் போதே சயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த நிலமை தான் வந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் படிச்சிருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்கு கிடச்சிருக்குமே, அதில் ஸ்கோர் பண்ணியிருக்கலாமேன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதையும் சேர்த்து படிங்க. எந்த சப்ஜெக்ட்டுமே ஸ்கிப் பண்ணாமல் படித்தா தான் வந்து நம்மளால் 170+ன்றதை யோசிக்க முடியும். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.